வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ். ஸோ அதோட தான் நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். ஃபர்ஸ்ட் நிர்மல் பிரபாகர் அப்படிங்கிற நண்பர் வந்து பாட்டம்ல ஸ்கிரீன் பீடிங் இருக்கா ப்ரோ, அது அந்த ஒரு ஆங்கிள் அப்படி தெரிஞ்சது ப்ரோ. ஆனா நான் வேணா உங்களுக்கு என்ன பண்றேன்னா திரும்ப ஒரு தடவை செக் பண்றேன். இது ஒரு பிரச்சனை ப்ரோ. எப்பயுமே என்ன ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி எஃப்எக்ஸ் டிவிலையும் அதே மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா அது வந்து யூஐ கர்மத்தினால ஃபீல் ஆச்சு. ஓகே, இதுல ஆனா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபுல் லைட் ஆஃப் பண்ணிட்டோம். பட் ஒவ்வொரு ஆங்கிள் வச்சு எடுக்கும்போது ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்போ நான் வேற ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஷிஃப்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் பட்சத்தில் ஆப்போசிட்ல இருந்து ஒரு லைட் அடிச்சதுன்னா கலர் ஷிஃப்ட் ஃபீல் ஆகும். பட் எந்த விதமான லைட்டும் இல்லாம டிஸ்பிளேல இருந்து கண்டென்ட் மட்டும் வந்ததுன்னா உங்களுக்கு கலர் ஷிஃப்ட் மாதிரி ஃபீல் ஆகல. சோ இந்த மாதிரி எனக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபீல் ஆகுது. சோ நீங்க வந்து நான் செக் பண்ணி சொல்றேன் கண்டிப்பா. ரெண்டாவது நீங்களும் என்ன பண்ணலாம்னா, அவங்களோட ரிவ்யூ பேஜ் அண்ட் அவங்களோட சப்போர்ட் இருக்கும், கால் பண்ணி இந்த மாதிரி ப்ளீடிங் இஷ்யூ இருக்கான்னு நீங்களும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதை வாங்கிக்கலாம். பட் இப்போதைக்கு நானும் பரத்தும் திரும்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ப்ரோ. அதனால தான் டிவி மேல நீங்க வரும்போது கூட பாத்தீங்கன்னா டேபிள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி எப்படி வச்சதுலாம் அதுதான். 2 பேரும் உட்காந்து பாத்துட்டு இருந்தோம். எங்களுக்கு ஓகே ப்ரோ, ஹாப்பி. பரத் என்ன பண்ணியிருந்தா ஒரு இடத்துல நாங்க ஜெர்க் ஆயிட்டோம். என்னன்னா ஷார்ப்னஸ் பரத் வந்து மேனோட இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம், நாங்க மறந்துட்டோம். நான் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அமேசான் பிரைம்ல போய் வீடியோ போட்டேன். மெட்ராஸ் மேட்னியா புதுசா வந்து சத்யராஜ் உட்காந்து பேசுறாப்புல மேல எல்லாம் கோடு கோடா இருக்கு. என்ன பேனல் இப்படி இல்லையா? அன்னைக்கெல்லாம் உட்காந்து கேஜிஎஃப் எல்லாம் போட்டு மிரட்டிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி பாக்குறேன். பார்த்தா இவன் ஷார்ப்னஸ் கூட்டினது மறந்து, அப்புறமா பார்த்தா சரி ஷார்ப்னஸ் கூட்டினது மறந்து திரும்ப பண்ணோமா. அதுக்கப்புறம் நாங்க பார்த்தோம், டன், பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் ஆனா டிவி வந்து ரெஸ்பான்சிவா சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் செட்டப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அதுவும் செட்டிங்ஸ் பேஜ்ல ஒரு லேக் பார்த்தேன் ப்ரோ. அது ஏன்னு பார்த்தா செட்டிங்ஸ் பேஜ்ல இருக்கிற மல்டிபிள் டேப்ஸ் வந்து லோட் ஆகுது. இப்போ நான் மேல இருந்து கீழே இருக்கும்போது என்ன நெட்வொர்க்கை ஃபுல்லா அது வந்து ஒரு தடவை மானிட்டர் பண்ணுமா, என்னென்ன நெட்வொர்க்ஸ் அவைலபிள்னு அந்த இமேஜ் ப்ரிவியூக்காகவா சர்ச் பண்ணும்ல. சர்ச் பண்ணும்போது அதுக்கு என்ன ஆயிடுதுன்னா, இப்போ டிஃபால்ட்டா ஒரு 2 ப்ரீவியஸ்லி கண்டுபிடிச்ச நெட்வொர்க் சைட்ல காட்டுறதுக்காக அந்த பேஜுக்கு நான் போனா இப்போ நெட்வொர்க்கே அதை காட்ட முடியாது, ஏன்னா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் ஆகுது. சோ அந்த மாதிரியான இடத்துல ஒரு ஜெர்க் இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செம ஃப்ளூயிடா இருந்தது. பட் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசரான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. 14,000 ரூபாய்க்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம 1 GB RAM தான். சோ உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் மாதிரியான ஆஸ்பெக்ட்ல வந்து ஓரளவுக்கு யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கும். பேசிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஆச்சரியம் என்னன்னா, இது வந்து QLED 14,000 ரூபாய்க்கு QLED அப்படின்னதுதான். QLED வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. அவ்வளவு டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அடாப்ட் ஆகும். கேட்டிருந்தாங்க வேற நிறைய பேர் QLED என்ன ப்ரோ, ஒரு லேயர் ப்ரோ, மல்டிபிள் சப்ஸ்ட்ரேட். இப்போ உங்களுக்கு LCD பேனல்ஸ், LED பேனல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது கூட உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஃப்ரண்ட்ல இருக்கிறது என்னது LED டிவினா ஃப்ரண்ட்ல இருக்கிறது என்னது, பேக் லைட் தான் LED. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, முன்னாடி இருக்க பேனலே LED அப்படி நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. இப்போ QLEDனா என்ன, குவாண்டம் டாட். உங்களுக்கு பின்னாடி என்ன பண்ண முடியுதுன்னா, ஒரு LED டிஸ்போஸ் ஆகுது, அதுல இருந்து லைட்ஸ் போகுது இல்லையா, அதை மல்டிபிள் போர்ஸ் வச்சு இப்போ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ இதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் வரும் அப்படின்னு பார்த்தா, லோக்கலைஸ்டா ஒரு ஏரியால மட்டும் இப்போ ஒரு டார்க் காட்டணும். இப்போ ஒரு பெரிய இமேஜ் இருக்கு, அந்த இமேஜ்ல ஒரு இடத்துல ஆப்பிள் இருக்கு, நல்ல சிவப்பு கலர்ல இருக்கு, இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல கிரேப்ஸ் இருக்குன்னு. இப்போ அந்த இடத்துல கருப்பு கலர் கருப்பாவே தெரியணும், ஒரு மாதிரி கிரஷ் அது தெரியாது. ஏன்னா LED QLEDல வந்து தெரியாது, சாரி LCD QLEDல தெரியாது, AMOLEDல OLEDல எல்லாம் கிளீனா தெரியும், பயங்கரமா தெரியும். ஏன்னா அது ஆஃப் ஆயிரும் அந்த பிக்சல்ஸ். எக்ஸாக்ட்லி. OLED பியூர் OLED தான் இருக்கலே மாஸ், சரியா? ஆனா OLEDக்கும் இப்போ இந்த QLEDக்கும் என்ன வித்தியாசம் வருதுன்னா, டிஃபால்ட்டா பார்த்தா QLED வந்து அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிளாக்க காட்ட முயற்சி பண்ணுது லோக்கலைஸ் டிம்மிங்ல. LCD விட பெட்டரா இருக்குங்க QLED. அடுத்து என்னன்னா, QLEDோட பேக்லைட் வந்து பிரைட்டா இருக்கும். ஆமா. இப்போ OLEDக்கு வந்து என்னன்னா, அதுதான் செல்ஃப் இலுமினேட்டிங். சோ அதோட பிரைட்னஸ் வந்து எப்ப என்ன ஆயிடுதுன்னா, QLEDக்கு ஃபாலிங் பிஹைண்ட் ஆகும். ஆமா ஆமா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும், உங்களுக்கு கலர்ஸ், கான்ட்ராஸ்ட், வைப்ரன்ஸ் எல்லாம் வேணும்னா ஃபார் ஷூர் OLED தான் வின்னர். OLED 100% வின்னர். ஆமா. ஆனா இந்த OLED வந்து இப்போ சப்போஸ் உங்க ஹால்ல நீங்க வைக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு பெரிய ஹோட்டல் அதோட ரிசப்ஷன்ல வைக்கிறாங்க, அது ஒரு கிளாஸ் பில்டிங்னு வைங்க. ஆமா. அப்ப எவ்வளவு பிரைட்டா இருக்கும், உள்ள வெளிச்சம் நிறைய வருது அப்படின்னா அது ரொம்ப பிரைட்டான என்விரான்மெண்டா இருந்தா QLED இல்ல LCD போறது பெஸ்ட். சீரியஸா OLEDக்கு வந்து கொஞ்சம் டார்க்கா இருந்தா தான் நல்லா இருக்கும். அதேதான். அதுக்கு தான் நம்ம வாங்கணும் டிவி. நாங்க ஆக்சுவலா இந்த டிவியை என்ன தெரியுமா சொன்னோம், நேத்து வந்து பேசிட்டு இருக்கும்போது, இந்த ஹாஸ்பிடல் ரிசப்ஷன், ஹோட்டல் ரூம்ல வைக்கிறது, அதுக்கு பெஸ்ட் டிவி இது. கரெக்ட், சரியா? பர்சனலா இப்போ ஒரு பேச்சுலர் இல்லாட்டி தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கும் பெஸ்ட். ஏன்னா மேக்ஸிமம் பேச்சுலர்ஸ் ரூம் எப்படி எடுப்பாங்க, ஒரு 1 பெட்ரூம் தான் எடுப்பாங்க, அதுல 4 பேர் தங்குவாங்க. சோ அங்க சின்ன இடம் தான் இருக்கும். அப்படின்னும் போது அதுக்கு பக்கா ஆப்வியஸ்லி பிரைட்டா இருக்கும் மார்னிங் டைம்ல எல்லாம். சோ அதுக்கு வந்து இது பக்காவான டிவி. சரி, தேவசஞ்சய் என்ன சொல்லிருக்கானா, 14K சூப்பர் பிரைஸ், Xiaomi TV 4 தான் யூஸ் பண்றேன் 6 இயர்ஸா. ஆக்சுவலா இதுக்கு தான் வந்து இன்னொரு வீடியோல சொல்லிருந்தேன், 4X நான் யூஸ் பண்றேன், வட்சனும் 4 தான் யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன். 4 வந்து ஃபுல் ஆமா, அவரு MI TV தான் யூஸ் பண்ணிருக்காரு. ஆமா, அவனும் இன்னொரு வாங்கினாரு. ஆமா, VU வாங்கினா VUல பிரச்சனையாச்சு ப்ரோ. 2 வருஷம் 3 வருஷம் வந்துச்சு, அதுக்கு அப்புறம் போயிடுச்சுனாரு. அது சரியா சப்போர்ட் பண்ணல, கொஞ்சம் கடியாச்சு. அதனால அவன் Xiaomi போனா. இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. நான் எப்படின்னா ஆபீஸ் யூஸ்க்கு நாங்க OTT அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுவோம் ஒரு ப்ராஜெக்ட்ல. ஆமா, நீங்க 24 மணி நேரம் ஓடிட்டே இருக்குன்னு சொல்லுவீங்களா அந்த டிவி? Xiaomi TV தான். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஓடும் ப்ரோ.
நம்ம வேலைக்கு போனதுமே ஆன் பண்ணிடுறது. ஓகே, டே க்ளோஸ் பண்ற வரைக்கும் அது ஆன்லயே தான் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ரோகு டிவி ஓடும், ஃபயர் டிவி ஓடும், ஆப்பிள் டிவி ஓடும், ஆண்ட்ராய்ட் டிவியும் ஓடும், பேட்ச் வாலும் வர இருக்கும். ஏன்னா ஆப் டெவலப்பிங்ல சோ ஆப்வியஸ்லி எல்லாமே டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா, அதனால அது ஓடிட்டு தான் ப்ரோ இருக்கு, பெரிய அளவுல பிரச்சனை எதுவும் வரல. ஓகே, இது உண்மையாவே QLED டிவி அது கேட்டிருந்தாங்க 14,000 QLEDன்றது ஒரு சூப்பர் டவுட்டா இருந்துச்சு. ஸோ அது எல்லாருக்குமே ஜிபி பாலன் ப்ரோ. அதான் ப்ரோ, எப்பயுமே இதுல என்ன ஹைலைட்னா டிவி நல்லா இருக்கு, பட் ஹெச்டி அப்படிங்கறனால என்னோட ஃபீட்பேக் நான் வந்து ஷாமி டீமுக்கு என்ன தெரியுமா கொடுத்துருக்கேன், பேசாம எக்ஸ்ட்ரா 6,000 ரூபாய் கூட வாங்கிக்க, 14,000 ரூபாய்க்கு வருது ப்ரோ. ஃபுல் ஹெச்டியே கொடு, ஃபுல் ஹெச்டி கொடு, இன்னும் சூப்பரா பிக்சலேட் ஆகாது. ஆமா, இது ரொம்ப பக்கத்துல உட்காந்து பார்த்தா பிக்சலேட் ஆகும் ப்ரோ. ஆனா பொதுவாவே நம்ம டிவி எல்லாத்தையுமே 6 அடி தள்ளியாவது உட்காந்து பார்ப்போம். அப்படிதான் பார்க்கணும். ஆக்சுவலா நானும் SRK உட்காந்துருந்தோம்ல அந்த ஃப்ரேம்ல, அப்படி உட்காந்தீங்கன்னா கண்டிப்பா பிக்சலேட் ஆகுது, நீங்க பாப்பீங்க. சரியா? அடுத்து வந்து வியூவர் SJM அப்படிங்கிற நம்பர். ஐ ஆல்சோ ஹேவ் S21FE Snapdragon, got green without update, no scratch, Samsung asked GST bill, don't buy Samsung. இப்போ எல்லாரும் பில் கேக்குறாங்கன்னு சொல்லி போட்டுருந்தாங்க ப்ரோ சாம்சங். ஆக்சுவலா அது ஏன் கேக்குறாங்கன்னு சொல்றேன் ப்ரோ, ஒரிஜினல் டிவைஸை பாக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. ஓகே, ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா பில்லே கொடுக்கலன்னா கூட ஆக்சுவலா இது வந்து நான் சொல்றேன், பிளிப்கார்ட் அமேசான்ல வாங்கியிருந்தா நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா மெயில்ல பில் வந்துருது. ஆமா, அப்படியே இல்லைனாலும் நம்மளோட பர்ச்சேஸ் ஹிஸ்டரியில போய் பில் எடுத்துக்கலாம். ஸோ அது அட்வான்டேஜ் தான். ஆமா, அடுத்தது என்னன்னா நம்ம வந்து ஆஃப்லைன்ல வாங்கியிருந்தாலும் பில்லு கிடைக்கும், நம்ம பீரோல வச்சோம்னா செட்டில்டு. இப்போ ஏதாவது ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர் போறோம்னா அவங்க பேரை போட்டு பில்லு கொடுத்துருப்பாங்க, வச்சுக்கலாம். இப்போ என்ன ப்ராப்ளம், மார்க்கெட்ல வாங்குறவங்க பிரச்சனை, அவங்க தான் இப்போ மாட்டிட்டாங்க. இப்போ அவர் வந்து யூஸ்ட் மார்க்கெட் வாங்கியிருக்காரு, அவர் பாக்ஸ் ஃபுல் கிட் எல்லாமே இருக்கு, பட் ஆனா பில் இருந்தா தான் நான் ப்ராசஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, இப்ப இந்த டிவைஸோட சீரியல் நம்பர் போட்டேன்னு வைங்களேன், இவர் பேர் இப்ப எக்ஸாம்பிளுக்கு சந்தோஷ்னு வைங்க, அது ஷாம்னு காமிக்கும். ஷாம் ஓனரா இருந்தா ஷாம் தான் கட்டும். ஃபர்ஸ்ட் டைம் சாம்சங் அக்கவுண்ட் யார் போடுறாங்க, யார் ஆக்டிவேட் ஆகுதோ அவங்க பேர் தான் இருக்கும், ஃபோன் நம்பர். இப்போ இந்த S25 அல்ட்ராவை இப்ப நான் வாங்குறேன்னு வைங்களேன், நான் இப்ப ஏதாவது ப்ராப்ளம்னு போனேன்னா கௌதம் ப்ரோக்கு தான் OTP. ஆமா, எல்லாமே இப்ப ஏதாவது ஃப்ரீ கிளைம் இருக்கு அப்படின்னாலும் நான் போய் அந்த தெரிஞ்சவங்களா இருந்தா OTP கேட்டு வாங்கலாம். செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல வித்தவங்க யாருன்னு போய் கேக்குறது, ஓனர் யாருன்னு தெரியாது. ஓனர் வேற யாரோன்னு சொல்லிட்டு போயிடுவான், ஓனர் பேரை கூட சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது வந்து அவங்களோட பிரைவசி. ஆமா, அதுதான் சொல்ல மாட்டாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா உங்க பேர்ல இல்லன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு, நீங்க போய் வெரிஃபை பண்ணிட்டு வாங்கன்றுவாங்க. சோ இது தப்புன்னு என்னால சொல்ல முடியல ப்ரோ. சில இடங்கள்ல செக்யூரிட்டி ரீசன்ஸ் வந்து தப்பு இல்லையே. கரெக்ட் தான். இது வந்து சில சமயங்கள்ல தேவைப்படுது. OnePlusக்கு எப்படி ப்ரோ, OnePlusக்கு பில் கேட்பாங்களா? OnePlusக்கு வந்து ஏன்னா அது லைஃப் டைம் தான ஃப்ரீ. OnePlusக்கு பில் கேட்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ. பில் கேட்காம யாரும் பண்ண மாட்டாங்க. அப்ப யூஸ்ட் மார்க்கெட்ல வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க? யூஸ்ட் மார்க்கெட் இதே மாதிரி தான் ஆகுமா? யூஸ்ட் மார்க்கெட்ல வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா OnePlus வந்து நோ क्वेश्चंस ஆஸ்க்டுங்கற மாதிரி தான் நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன். அது ஓகே, பட் உள்ள போனாலே கேள்வி கேட்கல அப்படியே மாத்தி கொடுத்துட்டாங்கன்னு தான் பார்த்தேன். பட் இது வந்து கொஞ்சம் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு இடம் தான். திருட்டு போனை கூட கொண்டாந்து நான் அப்போ லைன் மாத்தலாம், அதுதான் கேக்குறேன் நான். அதனால கொஞ்சம் கேள்வி கேட்கறதுல தப்பு இல்ல. நம்ம வந்து நம்ம தரப்புல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். எப்படின்னா, நீங்க யாராச்சும் யூஸ்ட் OnePlus போன் வாங்கி உங்களுக்கு இந்த மாதிரி கோடு வந்து OnePlus சர்வீஸ் சென்டர் அப்ரோச் பண்ணி அவங்க ஃப்ரீயா மாத்தி கொடுத்துட்டாங்க, பில் எல்லாம் கேட்கல அப்படின்னா நீங்க அதை பத்தி சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா சாம்சங்ல பில் கேக்குறாங்க. அடுத்து இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ நீங்க வந்து யூசர் அப்படின்னு வருது இல்லையா, இந்த நீ உங்க பேர்ல தான் டிவைஸ் இருக்கு இல்லாட்டி யார் பேர்ல டிவைஸ் இருக்குன்றத ப்ரூஃபா வச்சு நீங்க பண்ணிக்கலாம். இப்போ பில் இல்லைன்னு வைங்க, இப்போ கௌதம் ரோட பில் இல்ல, நம்ம நேரம் என்ன சொல்லணும்னா ஆதாரோ இல்லாட்டி ஏதாவது டிரைவிங் லைசன்ஸ் போடலாம், போடு சீரியல் நம்பரை போடு, அங்க யார் பேருக்கு அடுத்துன்னு பாரு, என் பேர் வச்சுக்க, அங்க ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் டேட்ல இருந்து எல்லாமே காட்டுது. ஆக்டிவேட்டட் டேட் காட்டுது, என் பேரை காட்டுது, நேஷனல் ஐடி கார்டு காட்டுறேன், இந்தியன் ஐடி கார்டு இருக்கு, இதுக்கு மேல உனக்கு என்ன ரிப்பேர் சொல்லி நீங்க கேட்கலாம். இதை கேட்கலாம், இதை நீங்க பண்ணலாம். இது வந்து லாஜிக்கலி குட். இதை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. இப்போ உங்ககிட்ட S21FE இருக்கு, நீங்க வாங்கிருக்கீங்க, உங்களுக்கு கிரீன் லைன் வந்துருச்சு, ஆனா உங்க பேர்ல தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்ற பட்சத்துல சீரியல் நம்பர் போட்டா உங்க பேர் தான் வரும், பிளஸ் ஆக்டிவேஷன் டேட்டும் வரும். கரெக்ட். உங்களோட ஐடி கார்டு எடுத்துட்டு போயிடுங்க ப்ரோ. பில் எல்லாம் வச்சிருக்க முடியாது. நான் 2 வருஷம் முன்னாடி வாங்கின இன்னும் பில் வச்சிருப்பேன், போன புதுசா வச்சிருக்கேனா இல்லையா, என் பேர் தானே அதுல இருக்கு, வெரிஃபை பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லுங்க. ஆமா, இது தப்பு இல்லை, இந்த கேள்வி நீங்க கேட்கலாம். அடுத்து வந்து ஷான் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, நானும் S21FE தான் யூஸ் பண்ணுறேன், மே செக்யூரிட்டி அப்டேட் பண்ணேன், நெக்ஸ்ட் டேலேயே ஒரு லைன் வந்துருச்சு ப்ரோ, நெக்ஸ்ட் டே சண்டே, அதனால நான் மண்டே தான் சர்வீஸ் சென்டர் போகலான்னு இருந்தேன், மண்டே மார்னிங் திரும்பி ஒரு லைன் வந்துருச்சு ப்ரோ, சர்வீஸ் சென்டரில் கேட்டால் அவங்ககிட்ட அப்டேட் பண்ணலான்னு கேட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ப்ரோ. என்னது அப்டேட் பண்ணலாமான்னு கேட்டு, அப்டேட் பண்ணால் சர்வீஸ் சென்டரில் கேட்டுட்டு பண்ணணும் ப்ரோ, சர்வீஸ் சென்டர் கேட்டு அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா சர்வீஸ் சென்டரில் போடா. இது வந்து எப்படி தெரியுமா ப்ரோ, ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு சொல்லி துருத்துற. ஆமா, இந்த மாதிரி நடந்தா இப்ப என்னாச்சா, வேளச்சேரியில ஒரு சாம்சங் ஸ்டோர் இருந்தது, அது சர்வீஸ் சென்டர். காமேஷ் ப்ரோ கால் பண்ணி சொல்றாரு, மூடிட்டாங்க. இப்படியே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா மூடிட்டு போக வேண்டியதான். அப்படியா? சர்வீஸ் சென்டர் ப்ரோ. இதுல என்ன பிரச்சனை நான் திரும்பியும் சொல்றேன் ப்ரோ, சர்வீஸ் சென்டர்ஸ் இப்ப நானும் நீங்களும் சேர்ந்து ஒன்று ஆரம்பிக்க முடியும், ஷோரூமும் நம்ம 2 பேரும் ஆரம்பிக்கலாம். ஒரு டவுன் பேமெண்ட் ஒன்று. ஆமா, டவுன் பேமெண்ட் அந்த ஏரியா கிடைச்சிச்சுன்னா போதும், இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் கேட்பான், அது நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா. ஆமா,
அப்ப என்ன இது இந்த இடத்துல வந்து டெக்னிக்கலி சவுண்ட் பீப்புள் இப்ப நானும் கௌதம் ப்ரோ இருக்கோம்னா எங்களுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வருதுன்னு வைங்களேன், இது வந்து லாஜிக்கலியான பிரச்சனை இல்லையான்னு நாங்க வெரிஃபை பண்ணிட்டு ப்ராசஸ் தான் பண்ணுவோம். ஆமா, நிறைய பேர் வந்து ப்ராசஸ் பண்றதே தலைவலின்னு சொல்லிட்டு தட்டிக்கலிக்கு தான் பாக்குறாங்க. கரெக்ட். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர ஆரம்பிக்கும். நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுன்னா இந்த இவங்க நடந்துகிட்ட இந்த ஒரு விதத்தினால யாருமே அடுத்த தடவை வந்து சாம்சங் பண்ண வாங்க மாட்டாங்க. இது சாம்சங்கே தெரியுமாங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? சாம்சங்கோட ஹெட்டுக்கு இது தெரியுமா தெரியாதாங்கிற கேள்வி வருது இல்ல. சாம்சங்கோட ஹெட்டுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன கொஞ்சுவாங்களா? டேய் உன் பொழப்புக்காக நான் உனக்கு வந்து சர்வீஸ் சென்டர் வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தா நீ என்கிட்ட போனே வாங்க விடாம பண்ணிட்டேன்னா உன் பொழப்பம் படுத்துறோம், என் பொழப்பம் படுத்துறோம். அப்போ இது வந்து நம்ம அவங்க காதுக்கும் கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயம் ப்ரோ. சோ நீங்க வந்து அந்த சிஓ டெஸ்க் ஹெல்ப்னு ஒன்று நாங்க சொல்லியிருப்போம், அது போட்டீங்கன்னா அவங்களே உங்க லைனுக்கு வருவாங்க. சர்வீஸ் சென்டர் நான் போனேன், நீங்க கால் பண்ணும்போது நீங்க சொல்லுங்க சர்வீஸ் சென்டர் போனேன், உன் போனை நீ அப்டேட் பண்றதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டு தான் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப நான் இனிமே போன் வாங்கினா கல்யாணம் பண்ணா நாலு பின்ன குழந்தை பெற்றுக்கிட்டா எல்லாத்தையும் கேட்டு தான் பண்ணணுமான்னு கேட்டுருங்க. உங்க கோவத்தை நீங்க காட்டுறதுக்கு ஒரு நல்ல இடம் அது. கரெக்ட் தான். காட்டி நீங்க வந்து கேட்டுருங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். டிவைஸ்ல ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னா நீங்க வந்து என் சட்டையை பிடிச்சி கேளுங்க, டிவைஸ் கிளீனா வச்சிருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை, கீழே போட்டதே கிடையாது அப்படின்னும் போது அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தே ஆகணும், பண்ணிதான் ஆகணும். பார்க்க போனா நிறைய கேள்வி இருக்கு ப்ரோ. ஒரு சிலர்லாம் டிவைஸ் கீழே விழுந்தனால ஆகுது, சைட் ஃப்ரேம்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் இருக்கு, ஸ்கிராட்சுக்குலாம் ஆகுதுன்னு சொன்னதுதான் என்னால நம்பவே முடியல சீரியஸா. அப்புறம் என்னாச்சுன்னா அப்புறம் ஃபோனை செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு விட்டு வாங்கிட்டாங்க ப்ரோ. நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கு, பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நான் இது வரைக்கும் ஃபோனை வாட்டர்ல கூட போட்டதில்லை. சர்வீஸ் சென்டர்ல சொல்றாங்க ஃபோன் பேசுறப்போ ஸ்வெட்டு போயிருக்கும்னு சொல்றாங்க. ஃபோன் பர்ஃபெக்ட் கண்டிஷனு, ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை ப்ரோ. அவங்கள்ட்ட சண்டை போட்டு பார்த்தேன் ப்ரோ, ஆனால் ஹெட் ஆஃபீஸ்லையும் கேட்டவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு எதுவும் சொல்யூஷன் இருக்கா? சொல்யூஷன் என்னன்னா இவங்க மேல இனிமே கன்சியூமர் கோர்ட் போய் கேஸ் தான் பண்ணணும். இது வந்து ரொம்ப தப்பு, இவங்க பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு நிஜமாவே. நான் என்ன கேக்குறேன், நீங்க ஓப்பன் சர்வீஸ் பண்ணுவீங்களா? நம்ம சேலஞ்ச் பண்ணலாமா பிராண்ட்ஸ் எல்லாம்? எந்த பெரிய பிராண்டா இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் ஆப்பிள், என் டிவைஸ்ல வந்து நீ இன்ஸ்பெக்ட் பண்ண போற, என் டிவைஸ்ல இப்போ ஒண்ணு ப்ரோ, நான் இது வந்து எனக்கு புரியல, நான் இல்ல இவங்களே ரெடி பண்ணி வச்சிருக்காங்களே கரெக்டா ஸ்வெட் போட்டு ஆயிருக்கும் அப்படின்றாங்கன்னா என்ன இப்ப நீ தண்ணி ஊத்துனியா இல்ல என்னன்னு தெரியலையே. ஒன்னுல ஒரு சின்ன ஃபில்லர் இது. ஆனா நான் நிறைய நோட்டீஸ் பண்றாங்க, நிறைய சர்வீஸ் சென்டர்ல ஆத்தரைஸ்டா சாம்சங்கே வந்து சொல்லியிருந்தாலுமே எங்களுக்கு தெரியல, அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. அது இல்லாம ஃப்ரீயாலாம் மாற்ற முடியாது, நீங்க காசு கட்டுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது புஷ் பண்றாங்க கஸ்டமரை, இல்லைங்க நாங்க பண்ண முடியாது, நீங்க காசு கட்டி தான் ஆகணும், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்கல அப்படின்றாங்க. ஸோ தெரியாதவங்க டெக் சாவி பீப்புள் இல்லாதவங்க போனாங்கன்னா ஏமாந்துட்டு காசு கட்டிட்டு வந்துடுறாங்க, எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க திரும்ப. Xiaomi 12 Pro 13 Pro ரெண்டுமே ப்ரோக்ராம்ல இருக்கு, லைன் ப்ரோக்ராம்ல. நீங்க அதையும் வந்து தயவு செய்து கேட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இது என்னன்னா எனக்கு என்னன்னா ப்ரோ, ஒரு சின்ன ஃபில்லர், ஒரு சின்ன ஒரு டிராப், நான் அந்த ஸ்டிக்கர் மேல விட்டேன்னா என்ன ப்ரோ ஆகும்? ஆமா, அதான் உள்ள அந்த கலர் மாறிடும், அந்த ரப்பர் சீலிங்கோட கலர் பிங்க் கலர் மாறிடும், அது மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். ஆமா மாறிடும். நான் ஓபன் பண்ணிட்டு கூட தான் ஊத்தலாம், சிம்பிள். ஆமா நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரியான இன்ஸ்பெக்ஷன்ல இனிமே பிராண்ட்ஸ் பண்றதா இருந்தா நம்ம தான் இதை வந்து பெரிய அளவுல கொண்டு போன போல. நியாயமா இருப்போன்றேன், நியாயமா இருப்போம். நம்மளால நியாயமா இருக்க முடியல அப்படின்னா பிசினஸ் பண்ணக்கூடாது. ஆமா, இப்போ இவங்க வந்து ஓப்பன், இப்போ ஒரு கிளாஸுக்கு அந்த பக்கம் வந்து டெக்னீஷியன் உட்காந்து அதை ஓப்பன் பண்றாங்கன்னு வைங்களேன். ஆஸ் அ கன்சியூமர் நீங்க அதை பாக்குறீங்க, பார்க்கும் போதே அதுல ஸ்டிக்கர் கலர் மாதிரி இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகே அக்செப்ட் தான் பண்ணுவீங்க. ஆனா மாறலன்னா என்ன ஆகும்? அப்ப அவங்க ஃபிக்ஸ் பண்ணி தரணும். அப்ப சிசிடிவி காட்டு, உள்ள சிசிடிவி இருக்குல்ல, எனக்கே தெரியல. இது வந்து எப்படி ஆயிடுதுன்னா அடுத்து போலீஸ் தான் கூப்பிட்டு போகணும் போல. தெரிஞ்சவங்க யாரா இருந்தாங்கன்னா சிசிடிவி பார்க்கணும், காட்டு, நீ என்ன போனை ஓபன் பண்ணிடல, அந்த டேட் டைம் காட்டு அப்படின்னு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஸ்டிக்கர்லாம் க்ளோஸாக பார்க்க முடியாதுன்னு வைங்க. அட்லீஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி போலீஸ் எல்லாம் கூட்டு போயிட்டு எதுக்கு பையனை கூட்டு வந்தேன் சார், ஒரே ஏமாத்து வேலையா இருக்கு சார், ஃபோனை பிரிக்க போறாங்க, வாட்டர் டேமேஜ்னு இல்லைன்னு சொன்னாங்கன்னா பாருங்களேன். ஏன்னா முன்னே எம்ஐயை கலாய்ப்போம் ப்ரோ, ரெட்மி ஃபோன்ஸை கலாய்ப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் போர்டு பிரச்சனை, ரீபூட்ல இருக்கு, ரீபாலிங் இஷ்யூ இருக்கு அப்படின்னா நேரில் போனால் ரீபாலிங் சொல்ல மாட்டான், வாட்டர் டேமேஜ், மதர் போர்டு மாத்திருங்க, வாட்டர் டேமேஜ், இந்த ரெண்டு தான் சொல்லுவாங்க. என்னடா அப்பலாம் ஐபி ரேட்டிங் ஒன்று கிடையாது அந்த டைம்ல. வீட்டுல இருந்து போகும்போது சொல்லி விட்டாங்களாடா, காலைல வீட்டுக்கு வந்ததுமே யாரு வந்தாலும் வாட்டர் டேமேஜ் சொல்லி அனுப்பிட்டுருவாங்க. முடிஞ்சு உள்ள ஒருத்தர் வருவாரு, வரும்போது அப்படி வாயை திறந்து கேட்க வரும்போது வாட்டர் டேமேஜ் சார், யோ நான் வந்து எம்ஐ ஸ்டோரான்னு கேட்கையா, அதுக்குள்ள வாட்டர் டேமேஜ்ங்கிற அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே இப்பதான் 10 பேருக்கு சொன்னேன், நீங்க உள்ள 11வது ஆளா வந்தீங்க. இதெல்லாம் நடந்துச்சு. நாங்க 2019, 2021 டைம்ல நாங்க வீடியோ போடும்போது செம்மையா ட்ரோல் பண்ணிருப்போம். இதெல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் ரீசெண்டா வந்து ஷாமில இருக்கிற ஒரு சில இந்த சைட்ல சர்வீஸ் சைட்ல இருக்கிறவங்களை மீட் பண்ண கூட நான் அவங்க கிட்ட கேட்டது இதுதான், டெக்னிக்கலி கொஞ்சம் சவுண்டா இருக்கிற பர்சன் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோர்லயும் வச்சுக்கோங்க. அவங்களால தெரியல, அதுதான் இருக்கு இன்னும் கொடுமை. ஷாமியோட ஸ்டோர்ல அவ்வளவு பெரிய ஸ்டோர் மெயின் ஏரியால இருக்கு, அது ஃபீனிக்ஸ் மால்ல இருக்குது.
அந்த லட்சணத்துல இருந்துச்சுன்னா என்ன ஆவறது? இப்படி இருக்குதுங்க எல்லா பிராண்ட்லயும் இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் இல்ல இந்த ஷோரூம் எல்லாம் வந்து இந்த மாதிரி கேவலமா நடத்துறவங்க இருக்கிறாங்க. பேருக்கு என் கார்ல வந்ததுதான் துரையம்மாவா? அவர் ஆடு வேற ஓடிட்டு இருந்துச்சாதான் ஹைலைட். நீங்க ரொம்ப சிரிப்பு. இங்க வந்துருக்கிறாரு SU7ல இருந்து சந்தீப் இறங்குறான், இங்க வெளில வந்து நின்னுட்டு இருக்காங்க அவங்க. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. சிவியை உட்காந்து நோண்டிட்டு இருக்கேன். நான் ஒஸ்ட் ப்ரோ, இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது சம்பவம் பண்ணிடுறாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து திரு அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் யூசிங் மோட்டோ G45. இது வந்து இந்த 10,000 11,000 ஆமா 8 வாங்கி கொடுக்குற ஃபோன். ஆமா 6 months யூஸ் பண்றதா. ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ கன்சிடரபிள் டிவைஸ் இன் திஸ் செக்மெண்ட். மை ரிவ்யூ: மெயின் கேமரா டே லைட்ல குட் வித் லைட் சேச்சுரேட்டட் கலர்ஸ், லோ லைட்ல கொஞ்சம் போர், ஃப்ரண்ட் கேமரா ஆவரேஜ், வீடியோ பிலோ ஆவரேஜ், போர்ட்ரேட் குட் இன் போத் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமராஸ். நோட் தட் லைக் ஆல் அதர் மோட்டோ மொபைல்ஸ் திஸ் ஆல்சோ ஹேஸ் சர்ப்ரைஸ் as in some clicks. ஒரு some clicks வந்து சூப்பரா இருக்கும், some clicks மொக்கையா இருக்கும். ஆமா, சாஃப்ட்வேர் வெரி குட் பட் felt slight sluggishness in some areas. Actually I bought this phone for a clean Android experience, so at this point I am completely satisfied. Display brightness good in indoor, average in outdoor. Average. ஆமா bro. Network very good in my area. Airtel. Speakers I don't feel that the stereo it have, but the audio output is good, like output in 3.5 mm jack when Dolby Atmos is off. Dolby Atmos is off. சில சமயங்கள்ல இந்த ஈக்குவலைசர் மொக்கையா இருக்கு. அப்புறம் வந்து பேட்டரி குட் இன் மை யூசேஜ். ஐ ரெகுலர்லி சார்ஜ் ஒன்ஸ் இன் அ டே, டேக்ஸ் 1.5 hours to full charge. Gaming, asphalt 8, beach buggy racing, it's good. Overall a good device in this segment who have minimum requirement. Note, I don't update the I did not update to Android 15. I am passing the updates in fear of issues. பேட்டரி ட்ரெயின். சூப்பர் திரு ப்ரோ, சூப்பர். ஸ்னாப்டிராகன் இருக்கனால உங்களுக்கு இதுவுமே நல்லா இருக்கும், நெட்வொர்க்ல அந்த இஷ்யூ இருக்காது உங்களுக்கு. மோஸ்டா டெலிவரி பீப்புள் அவங்கலாம் இதில் தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபோன் 10,000 போனால் எல்சிடினா கோடு பிரச்சனையே இருக்காது, அலைய தேவையில்லை. உங்க வேலையை மட்டும் நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சீரியஸாங்க. அடுத்து வந்து பிரசன்னா அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ கூகுள் சைலண்டாக ஒரு வேலையை பார்த்து விட்டான். ஒரு சைடில் பிக்சல் 6a பேட்டரி இஷ்யூ ஆப்ஷன் கொடுத்து அவன் கூகுள் ஸ்டோரில் பிக்சல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸ் 15Kல இருந்து 4Kக்கு மாற்றிட்டான். வயிறு எரியுது. 35,000க்கு வாங்கின ஃபோனை 4Kக்கு எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்கான். சேம் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ஆஃப் பிக்சல் 8a அண்ட் 9 Pro. பிட்வீன் ஐ சேஞ்ச் மை பேட்டரி ஃபார் ஃப்ரீ ஃப்ரம் கூகுள், பட் அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இவ்வளோ ரெடியூஸ் பண்ணக்கூடாது. என் ஒய்ஃபோட சாம்சங் F25 5200 எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸ் போட்டிருக்கான். ஓகே, ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ எப்படி டீல் பண்ணணும்னா 6A வந்து பேட்டரிலாம் மாற்றிட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குல்ல, அப்போ நம்ம என்ன பண்ணோம், வெளில எங்கேயாவது வித்துடணும். நம்ம செகண்ட்ஸ் மார்க்கெட்ல என்ன பிரைஸ்னு பார்த்து நீங்க வெளில வித்துறது பெட்டர் ப்ரோ. வித்துட்டு அந்த காஸ்ட் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க வேற ஏதாவது வாங்கணும்னா வாங்கிக்கலாம். அந்த காஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து பிக்சல் ஸ்டோர்ல போய் டிவைஸ் வாங்கிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ அதை ட்ரை பண்ணுங்க, ரைட்டா? அடுத்து வந்து ஆனா அக்செப்டட் பிரச்சனை 4000 ரூபான்றது கொஞ்சம் கொடுமை. நீங்க ஒண்ணு என்ன பண்ணு, இல்ல அவன் பிராண்ட் போன் அவனே வாங்கினா அப்புறம் என்னங்க இல்ல கூகுள் ஸ்டோர்ட்ட கேட்கணும், சார் நாளைக்கு 500 தரேன், எனக்கு ஒரு 6A கொடுங்க. யோ என்னையா சொல்றேன்? ஆமா இப்பதானே எக்ஸ்சேஞ்சில் யார்ட்டையும் 4,200 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, 5000 ரூபா தரையா? 6A தாயா, கஸ்டமர் போட்டு விளையாண்டுக்கிறேன். சீரியஸா என்ன நக்கல்? நீங்க இந்த மாதிரிலாம் நான் சில சமயம் கலாச்சிருக்கேன். இந்த மாதிரிலாம் 20,000 ரூபாய்க்கு ஓகே ஆச்சு அப்படின்னு 5 வாங்கிட்டு உள்ள விடு, 10,000 கோடி பேர் நடந்திருக்கு. நானும் ராகவனும் என்ன பண்ணுவோம், S21 அல்ட்ரா சேல்னு போடுவோமா, போடும்போது திடீர்னு யாராவது ஒருத்தர், எப்போ நான் சொல்றேன் 3 வருஷம் முன்னாடி, திடீர்னு ஒருத்தர் குறுக்க வந்துட்டு 15,000 ரூபாய்க்கு ஓகே ஆச்சு அப்படின்னா, ஜே யூபிஐ நம்பர் தாங்க ஜி அப்படின்னு. அவன் ஒண்ணு செம்ம ஷாக் ஆயிட்டு, இன்னும் ஏன் யூபிஐ நம்பரு, நீ வேற நான் உனக்கு உடனே 20,000 தரேன், எனக்கு நீ ஒரு S21 அல்ட்ரா மட்டும் வாங்கி. சும்மா இந்த மாதிரிலாம் ஏதாவது வருவாங்க வந்து பேசிட்டு போவாரு, ஏதாவது கடுப்பேத்திக்கிட்டு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மணன் அப்படிங்கிற நண்பர் வந்து, வணக்கம், நான் ஐக்கூ Z10 பர்ச்சேஸ் பண்ணி 1 month ஆகுது. ஃபோன் பேட்டரி எக்ஸலண்ட், டெய்லி 3 hours மாடியூல். Z10 அந்த மோனோ ஸ்பீக்கர் இருக்கிறது தானே? ஓகே, அது பேட்டரி பெருசு இல்ல, 7000 பேட்டரிக்காக வாங்கலாம் ப்ரோ. வித் ஸ்க்ரீன் ஆனு, FB அண்ட் வாட்ஸ்அப், 1 hour ஃபோன் கால், 1 hour மியூசிக், லொக்கேஷனு, 5G ஆல்வேஸ் ஆனு. ஸோ பேட்டரி 2 days வருது, சார்ஜிங் 50 minutes ஃபுல் ஆகிடுது. ஏன்னா 90 watt சார்ஜிங் நினைக்கிறேன், 80 watt சார்ஜிங். ஆமாம், ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஆமாம், கேமரா அவுட்டோர் அண்ட் குட் லைட்டிங்கில் வெரி குட். ஸ்பீக்கர் வால்யூம் இஸ் ஓகே, பட் யூடியூப் வீடியோஸில் 5G ஏர்டெல் கவரேஜ் வெரி குட், நோ கால் ட்ராப். Internet also very good bro, no heating issue. My last phone is iPhone 12 mini. I used the phone for 3.5 years. Very disappointed with the battery health dropped to 83%, so I sold it in a Dofi for 14K. I purchased Z10 for 20K. Overall good phone Z10. Super. So அது ஸ்பீக்கர் மட்டும் தாங்க, மற்றபடி அந்த ஃபோன் நல்ல ஃபோன் தான். ஆக்சுவலாக விவோலேயும் ஒன்று இருக்குல்ல, விவோல இப்போ வந்து இல்லை இதே ஃபோன் ரீபிராண்ட் ஆச்சு விவோல, விவோ T4X. Z10ல T4 சூப்பர் ஃபோன் தாங்க. ஆனால் மோனோ ஸ்பீக்கர் தான், அதுதான் இப்போ வேறங்க. இப்போ நார்டு C5K மோனோ ஸ்பீக்கர் கொடுத்து கடுப்பு ஏற்றிட்டான். எனக்கு அதை பார்த்த உடனே அவ்வளோ கோவம் வந்துச்சு. அது பேட்டரி எக்ஸ்ட்ரா தரதுக்காக.
ஏன்டா இவன் சொன்ன உருட்டை எங்களுக்கே திரும்ப சொல்றேன். ஐக்கும் அதான் சொன்னான், எதுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர்னா அது வேற பெருமையா சொல்லிட்டு பேட்டரி வேற லெவல்ல கொடுத்துருக்கான் அப்படின்னா. GTA கேமிங் தமிழ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் CM of Buds 2 Pro Buds Pro 2 from 24th March 2025. In short, I did not face any battery issue. Audio quality is good. Bass super. ANC. Maybe my unit ANC நல்லா இருக்கு. Transparency worst. Oh, I am using nothing phone 2A. So I chose CM of Buds Pro 2. Ecosystem மாதிரி. ஆமா, ஆடியோ குவாலிட்டி சூப்பரா இருக்கு bro. I used my friend's Samsung Buds Pro 2. Comparing to that, CM of Buds 2 Pro might slightly less audio quality. Side by side compare பண்ணல. பிரைஸ் இல்ல. ஆமா, அந்த இது பார்க்கணும். ANC ஆன் பண்ண ஏர் பாசிங் சவுண்ட் மாதிரி வருது ப்ரோ. ஒயிட் நாய்ஸ் நான் சொன்னேன்ல, பட்ஜெட்ல எல்லா பட்ஸ்லயுமே இருக்கும் ப்ரோ. அது ஒயிட் நாய்ஸ் கண்டிப்பா கேட்கும். ambient மோட் வந்து பட்ஜெட் பட்ஸ்ல எப்பயுமே நல்லா இருக்காதுங்க, நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் பாட்டு கேட்கவே பிடிக்காம போயிடும். நீங்க சைக்கிள்லயோ பைக்லயோ போகும்போது சவுண்ட் கேட்கும். டிரான்ஸ்பரன்சி நாட் தட் குட் ப்ரோ. பேஸ் சூப்பரா இருக்கு. எனக்கு பேட்டரி 6 hours கிட்ட வந்துருச்சு ப்ரோ. 50% வால்யூம்ல தான் ANC ஆஃப். ஈக்குவலைசர் பாப் நாட் டிராக். டிராக் போட்டா பேட்டரி கொஞ்சம் அதிகமா கன்சியூம் கண்டிப்பா. ஆமா ஆமா, 50% வால்யூம்லயே ஏன்னா ஃபார் மோஸ்ட் பீப்புள். ஒன்ஸ் சிங்கிள் பட் வாட்டர்ல விழுந்துருச்சு, அந்த பட்டையும் மட்டும் சவுண்ட் கம்மியா கேக்குது. ஐ ட்ரைட் இட் பட் அப்பவும் டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் 2 பட்லையும் பேட்டரி ட்ரைன் பண்ணி 2 பட்ஸையும் வாட்டர்ல போட்டு எடுத்து ஓவர்நைட் ட்ரை பண்ணேன். Now it is good. Dual device pairing எனக்கு கரெக்டா ஒர்க் ஆகல. That might be my laptop issue. But எக்ஸாக்டா தெரியல. லினக்ஸ்ல கரெக்டா கனெக்ட் பண்ண முடியல. கால் குவாலிட்டி சில டைம்ஸ் நல்லா இருக்கு, சில டைம்ஸ் ஸ்லோவரா இருக்கு. ஒன்ஸ் ஐ வாஸ் டிராவலிங் பஸ் விண்டோ சீட்டு, காத்து நல்லா அடிச்சதுனால மொபைல் அட்டன் பண்ண ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கு சுத்தமா கேட்கல. when I connected buds they also they was able to hear me. Fun fact, அதாவது வெறும்னே போன்ல பேசும்போது கேட்கல, பட்ஸ் போட்டு பேசும்போது பஸ் சைடுல ஜன்னல்ல இருக்கும்போது கேட்டிருக்கு. Fun fact, my buds battery life is greater than my phone 2A. This is my experience. phone 2A ஓட பட்ஸ் பேட்டரி நல்லா இருக்கு. போன பஸ்ஸுக்கு ஞாபகப்படுத்திட்டீங்களே. நான் ஒரு போஸ்ட் அனுப்பியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஹெட்ஃபோன் 1 ஒருத்தர் வாங்கியிருக்காரு, ஃபோன் 3 ரெண்டுமே வாங்கியிருக்காரு. பட் தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் போத் ஆப்போசிட். நீ காலையில போட்டு அனுப்பியிருந்தேனே. ஆமா பார்த்தனே, 2 ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்றீங்க. ஒன்னு வந்து இருக்கல, ஒன்னு சூப்பரா இருக்கு, ஒன்னு நல்லா இல்ல. ஆனா எதுன்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டாரு. எல்லாரும் போட்டு போயிட்டாங்க. அசால்ட்டா போட்டு முடிச்சு விட்டு போயிட்டாங்க எல்லாரும். இதானே தெரியும், போயிட்டு சொல்றது தெரியுது. சரி, ஆமா, என்ன கப்ஸ் மாத்த முடியாதுன்றாங்க. அதுதான் ப்ரோ, அது ஆப்ஷனே இல்லையா, கழட்டுறதுக்கு ஆப்ஷனே இல்ல. எல்லாரும் ட்ரை பண்ணி பாத்துருக்காங்க, அதை கழட்ட முடியுமா அப்படின்னு. எப்படி கப் எப்படி? எனக்கு அதுதான் தெரியல. இவனுங்க அதுக்கு சொல்யூஷன் எதுவும் போடவே இல்ல. இத்து போயிரும்ல, எப்படி பார்த்தாலும் கன்ஃபார்மா போயிரும். ஒரு வருஷத்துலயே இது. அண்ட் மோர் ஓவர் அதுல குஷனிங் கம்மியா இருக்கு, ஈஸியா போயிரும். அந்த ரப்பரோட மெட்டீரியல் இருக்குல்ல, அது போயிருச்சுன்னா இப்ப எப்படி மாத்துறதுன்னு தெரியல. அது ப்ரொவிஷன் கொடுக்கலாம் அவனுக்கு கழட்டுறதுக்கு. எப்படி மாத்துறதுன்னு கேட்டா ஏமாத்துறதுலயே இருந்தா என்ன பண்ணுவேன். சரி, ஓகே. அடுத்து சிவா ஐடி அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ நான் ஒன்று சொல்கிறேன், பட் இது என்ன சுற்றி நடக்கிறது மட்டும் தான். லைக் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரியல்மி GT2 வாங்கினா, 2 இயர் யூஸ் பண்ணா. ஃபோன் 10க்கு அப்புறம் GT60 வாங்கினா. இன்னொரு ஃப்ரெண்டு ரியல்மி 11 Pro வாங்கினா. 1 இயரில் கேமரா படு மோசமாக ஆயிடுச்சு. அண்ட் நான் ஃபோன் லேக் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ நான் இப்போ போக்கோ F7 வாங்குறேன்னு சொன்னேன். இன்னொரு ஃப்ரெண்டு ரியல்மி 10 வச்சிருந்தான் 3 இயர்ஸா. இப்போ ரீசெண்டாக நத்திங் 2A+ வாங்கினேன். ஹி வாஸ் ஹாப்பி. பட் கிரீன் டாட் இஷ்யூ இருக்கு, நோட் பண்ணால் தெரியுது. அண்ட் கேமிங்கில் நல்லா தான் இருக்கு. லைட் யூசேஜுக்கு இவங்க எல்லாரும் ரியல்மி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனால் அடுத்தவங்களுக்கு ரியல்மி சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா ரியல்மி பத்தி குறை கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. இதுதான் ஏன்னே புரியல. ஆனா இப்போ ரியல்மி சேல்ஸ்ல நல்லா இருக்கு. கீழே கோகுல்ங்கிற ஒரு ரியல்மி வேஸ்ட் ப்ரோ வாங்காதீங்கன்னு போட்டார். ஆக்சுவலா என்னன்னா, ரியல்மி வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ, ஃபிளாக்ஷிப் வாங்க முடியல. மிட் ரேஞ்ச் வந்து ஒரு மாதிரி மிக்சடா இருக்கு. இப்போ காமேஷ் ப்ரோ என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நாளா வந்து ரியல்மி GT6 சொன்னது நல்லா இருக்கு அப்படின்னாரு. இப்போ என்னடான்னு பார்த்தா ரியல்மி GT6 அப்டேட் ஏதோ விட்டுருக்காங்க. ஆமா, ரியல்மி GT6 வேமா ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி சில சமயங்களில் மிக்சடா இருக்கு. அப்டேட்ஸ்ல தான் பிரச்சனை ஆகுதுங்க. அதனால நம்மளால ஒரு உருப்படியான பதில். அதே மாதிரி அனிமேஷன் கட் பண்றதும் பண்றான், ரியல்மியும் பண்றான். எல்லாரும் பண்றாங்க ப்ரோ. வரும்போது நல்லா இருக்குது. ஒரு 30,000 ஃபோன்ல இருக்குது. அப்புறம் அப்டேட் விட்டு 30,000 ஃபோன் வந்து 10,000 மாதிரி அனிமேஷன் கட் பண்ணிடுறானுங்க. எங்க போய் முடிய போதோ அப்படிதான் இருக்கு. அடுத்து ஜேசன் ஸ்மித், ப்ரோ ஐ எம் யூசிங் போக்கோ F7. ஐ எம் ஃபேசிங் ஓவர் ஹீட்டிங் அண்ட் பேட்டரி ட்ரைனிங் ஃபாஸ்டர். வாட் ஷுட் ஐ டூ நவ்? கேன் ஐ மூவ் ஆன் டு தி சர்வீஸ் சென்டர் or else wait for the next update? அப்டேட் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, கண்டிப்பா ஃபிக்ஸ் ஆயிரும். 8 Gen 4 புது சிப்ன்றதுனால கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் டைம் ஆகுங்க. பவர் சேவர் போட்டுக்கோங்க. ஆமா, நான் அப்படிதானே வச்சு சமாளிச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் பவர் சேவர் போட்டு எஸ்கேப் ஆயிக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ அடுத்து என்னன்னா, இவர் தான் நம்ம ஆளு, வேற லெவலு. ஆமா, S20 Ultraலேருந்து F7 அப்கிரேட் ஆனேன். எனக்கு ஹீட்டிங் பெருசாக ஆகலை, பேட்டரியும் நல்லா இருக்கு. ஃபீல் தான் தெரியுது. ஐ டிட் நாட் டர்ன் ஆன் த அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர். ஒரு வேளை நான் S20 Ultraலேருந்து வந்தனால F7 எனக்கு நல்லா இருக்கும் தெரியல ஹீட்டிங்கில்.
பேட்டரி எல்லாம் பெட்டரா தான் இருக்கு, நல்ல ஃபீல் தான் தருது. S22 Ultra feels like an induction stove even in the normal task. 8Gen 1. ஆமா. எனிவே எவல்யூஷன் எக்ஸ் கஸ்டம் ரம் தான் வந்ததுமே போகோ F7ல போட்டாங்க. அதனால ஹைப்பர் OS இன்கன்சிஸ்டன்ட் இன் மெனி ஏரியாஸ். இதுதான் ஃபேக்ட். அது வந்து அக்செப்டட் ப்ரோ. யாருமே அவருக்கு நல்லா இருக்கு ஃபோன் F7. ஆமா. அடுத்து வந்து ஹரி அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஐ எம் யூசிங் Realme GT70 for the past 1 month. Purchased because of 7000 mAh battery. Realme UI and they promised 4 years of OS update and display quality, and after 1 month of update battery was draining while using MX player and watching movies without using mobile data. Heating issue was while multitasking, and I noticed the camera after Shiva bro told that the Realme camera photos are look like painting when zoom in. And I was exchanging that mobile and now I purchased OnePlus Nord 5. வித்துட்டாரா? சூப்பர். நீங்க அதை நோட் பண்ணீங்கல்ல ப்ரோ? நான் வந்து ஏதோ தப்பாலாம் சொல்லலையே. ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே எனக்கு அப்படிதான் இருக்கு. எனக்கு நான் திரும்பியும் சொல்றேன், இந்த போன்ல இந்த ஹைப்பர் OS இன்கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, அதை நான் திட்டுவேன். ஆனா இதுல கேமரா நல்லா, போட்டோ நல்லா இருக்கு. ஆமா, போட்டோ நல்லா, அதுதான் ஃபேக்ட். எனக்கு வந்து என்ன ஆயிடுது, இப்போ ரியல்மி வாங்கினா எனக்கு பேட்டரி லைஃப் ரியல்மில ஏஐ அதிகமா யூஸ் ஆகுதுங்க போட்டோல. அது நல்லாவே தெரியும். போலரா தான் இருக்கு. அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும் ப்ரோ. சரி, Nord 5 வாங்கிட்டாரு. Nord 5 அவரோட ரேட்டிங் என்னன்னா டிஸ்பிளே 4.5 out of 5. சரியா? கேமரா 4, பேட்டரி 4, பர்ஃபார்மன்ஸ் 4, பில்ட் குவாலிட்டி 3.5. ஏன்னா பிளாஸ்டிக் முன்ன செமையா, முன்னாடி மெட்டல் சூப்பர். நெட்வொர்க் கனெக்ஷன் 4, கால் குவாலிட்டி 5, சாஃப்ட்வேர் 4.5. ஆஃப்டர் யூசிங் ஐ ஃபீல் தி ஸ்மூத்னஸ் ஆஃப் ஆக்சிஜன் OS. ஆக்சிஜன் OS கண்டிப்பா எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா இந்த போன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணிருக்காங்க. அது இன்னொரு ஃபேக்டர் இருக்கு ப்ரோ. அது என்ன 8400 ப்ராசஸர் வரல அது. ஆமா. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது 8s Gen 5 8 Gen 3 நல்லா ஆப்டிமைஸ் ஆயிருக்கும். ஏன்னா வந்து ஒரு வருஷம் ஆச்சுல்ல, சூப்பரா ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க. நல்ல டிவைஸ் தான், ஸ்டேபிளான சிப் அது. அடுத்து சிவா ஐடி அந்த நம்பர் தான். என் போக்கோ F6ல 2.0.103 பண்ணா டெலீட் பண்ணும்போது பபிள் பிளாஸ்ட் அனிமேஷன் போயிடுச்சு. ஆனா இப்போ 105 மறுபடியும் அனிமேஷன் வந்துருச்சு. ஸோ இது வந்து நல்ல டீடைல், நல்ல F6க்கு இது F6ஓட கதை. Redmi Note 14 Pro Plus அன்இன்ஸ்டால் அனிமேஷன் இருக்கு ப்ரோ. அப்படியா? 14 Pro Plusல இருக்கு. தூக்கிட்டு. ஆனா நான் வந்து ஹோம் ஸ்கிரீன்ல சொல்ல, ஆப் டிராயர்ல சொல்ல. ஆப் டிராயர்ல செக் பண்ணிட்டு சொல்லுங்க. செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க. குரூட் bro can you address the Redmi? ஆமா, இது நிறைய பேர் போட்டுருந்தாங்க ப்ரோ. ஆட்டோ ரீஸ்டார்ட் இஷ்யூ இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் போட்டுருந்தாங்க. Redmi Watch 5 Lite அந்த மாடல்ல. இப்போ என்ன மாட்டறேன்னா Redmi Watch 5 Liteல தான் GPSலாம் இருக்கு ப்ரோ. நம்மட்ட இருக்க Redmi Watch 5 Lite வந்து என் ஃப்ரெண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, அவருக்கு பேப்பர் இருக்கு. அவன்கிட்ட கேட்டு வேணா சொல்லலாம். இது வரைக்கும் அவன் இந்த மாதிரி பிரச்சனை என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலையே. ஓ ஓகே. இந்நேரம் வந்து ரீபூட் இஷ்யூ இருந்து. ஏன்னா இந்த மாதிரி கமெண்ட் நிறைய பார்த்தேன் நான். ஒரு 4-5 பேர் கிட்ட போட்டிருந்தாங்க ஆட்டோ ரீஸ்டார்ட் இருக்கு, ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகுது, அந்த இஷ்யூ பத்தி பேசுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. கோயிங் டு ஆஃப்டர் ஒன். நான் எதுக்காக கேட்குறேன்னா, இதே வாட்சை நான் வந்த புதுசுல யூஸ் பண்ணும்போது அப்டேட் வந்துச்சா, நான் எதுக்கு கேட்குறேன்னா, இந்த வாட்சை நான் யூஸ் பண்ணும்போது சைக்கிளிங் வந்து 50, 70. ஆமா, அந்த டைம்ல நீங்க போயிட்டு இருந்தீங்க 50 கிலோமீட்டர் ரைட். 50 கிலோமீட்டர் போனாலே குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகும். அப்ப 2 மணி நேரம் ஒர்க் அவுட் வந்து ஜிபிஎஸோட ட்ராக் ஆகுது. ஆனா எனக்கு ரீபூட் ஆகல. அதனாலதான் கேட்குறேன். OnePlus வாட்ச் ரீபூட் ஆச்சு. ஞாபகம் இருக்கு நீங்க சொன்னது அந்த காமெடி. OnePlus வாட்ச் 2 ரீபூட். அது என்ன கதையை முடிச்சு விட்டுருச்சு. அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நீ ஒர்க் அவுட்டே பண்ணல போடா. நல்ல நேரம் 2 வாட்ச் வச்சிருந்தனால தப்பிச்சிட்டேன். இந்த மாதிரி சில சமயங்களில் பிரச்சனை ஆகும். ஆனால் நான் இதை வந்து கண்டிப்பாக என்னன்னு செக் பண்ணுறேன் ப்ரோ. சரியா? எனக்கு என்னன்னா, நான் அந்த டைமில் யூஸ் பண்ணதை வச்சு தான் நான் சொன்னேன். ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணேன். ஸோ அதை வச்சு தான் நான் டேட்டெல்லாம் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், ரொம்ப நாள் யூஸ் பண்ண மாதிரி தான் ஞாபகம். நீங்க கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணேன்னா, ஃப்ரெண்டுக்கு வந்து நீ யூஸ் பண்ணிட்டு சொல்ற. அதுக்கப்புறம் தான் நீங்க Redmi Watch Move யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க. ஆமா, அது வரைக்கும் நீங்க அதை யூஸ் பண்றீங்க ஞாபகம் இருக்கு. Redmi Watch Moveவும் சரியான வாட்ச் ப்ரோ. இப்போ நம்ம 2000 இருக்கு. ஆமா, இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுவீங்க? சர்வீஸ் சென்டர் போறதா? ஆமா ப்ரோ, இது ஃபிளாஷ் பண்ணணும். அப்படின்னா அடுத்த அப்டேட்ல ஃபிக்ஸ் ஆகணும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணோம், கம்யூனிட்டி பேஜ்ல போயிட்டு Redmi Watch 5 Lite வச்சிருக்கேன், நல்ல வாட்ச் தான், ஆனா இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, நான் 1 ஹவருக்கு மேல ஒர்க் அவுட் பண்ணா ஃபோன் வாட்ச் வந்து ரீபூட் ஆகுதுன்னு சொல்லணும். இதை நம்ம என்னன்னு சொல்லிட்டு ரைஸ் பண்ணுவோம் ப்ரோ. நம்ம கண்டிப்பா வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவங்க செக் பண்ணட்டும், அடுத்த அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். இது மெமரி மேனேஜ்மெண்ட் இஷ்யூ கூட இருக்கலாம். அதுல இருக்கிறதே பாத்தீங்கன்னா இது எம்பில தான் இருக்கும். RAM. ஆமா, ஒரு 32 MB RAM அந்த மாதிரி. ஏன்னா அது ஹெவி ஓஎஸும் கிடையாது. ஆமா, அது வாட்ச்க்கு ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சங்கீத் அப்படிங்கிற நண்பர் வந்து my Telegram account has been hacked and removed from my phone. When I try to log into my account, it asks for code from unknown email. And if I try to log in via SMS, it asks Telegram Premium to send the code via SMS. Please suggest me how to recover my account. Telegram support தான் ரீச் ஆகணும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, டெலிகிராம் மட்டும் இல்லை, என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து நான் அப்போ ட்விட்டர் ப்ரீமியம் போடல முன்னாடி. ஆமாம், 11,500 மெம்பர்ஸ் இருந்தாங்க ஃபாலோவர்ஸ். அந்த அக்கௌண்ட் ஹேக் ஆச்சு. யாரோ ஒருத்தன் ஏதோ பேங்கிங் அது வந்து கிரிப்டோவில் எதுக்கிட்டயோ ஹேக் பண்ணி வச்சுட்டான். அவனும் போட்டுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்னன்னா, ட்விட்டரை அப்ரோச்சே பண்ண முடியலங்க. என்ன ட்ரை பண்ணாலும் பண்ண முடியல, வேஸ்ட்டாக போச்சு. அவ்வளோதான், போனது தான்.
என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணிக்கிறது நல்லது ப்ரோ. ஆமா, ரொம்ப சேஃபா ஹேண்டில் பண்ணணும். ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா டெலிகிராம்ல கண்ட லிங்க்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். கரெக்ட். எதையுமே கிளிக் பண்ணக்கூடாது. டெலிகிராம் கொஞ்சம் சேஃபா இருக்க வேண்டிய ஏரியா. இதே தான் வாட்ஸ்அப்பும். அதுக்காக வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க்லாம் இப்போ கிளிக் பண்ணலாமா அப்படி கிடையாது. தெரியாத எது வந்தாலுமே நான் ஆர்கைவ் பண்ணிடுவேன். ஆமா, டெலிட் இல்லாட்டி ஆர்கைவ் தான் சரியா, பிளாக். இதை தவிர வேறு எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. விளையாட்டா கூட நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம டேட்டா எல்லாமே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு கமெண்ட்ஸே. வேறு சில கமெண்ட்டோட நம்ம திரும்பி சந்திக்கலாம். அதுக்கும் சிவபரணி, கௌதம். ஓகே பார்க்கலாம். பாய்.